லக்கணத்திலேயே மகர லக்கணக்காரர்களுக்கு லக்கணத்திலேயே சூரியன் இருக்குன்னா அவர்கள் தை மாதம் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த சூரியன் பெரிய அளவுல கெடுபலன்களை தரமாட்டாருங்க. இங்க சூரியன் பகைத்தன்மையில தான் இருப்பாரு அப்படின்னாலும் கூட நம்ம தை மாதம் சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுகிறோம். அந்த அளவிற்கு அந்த சூரியன் அந்த மகர சங்கராந்தி நாட்கள்ல மேல வருவாருங்க. மகரத்தில் சூரியன் வருவதே மகர சங்கராந்தி. அதைத்தான் நம்ம பொங்கலாகவும் மகர ஜோதியாகவும் கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சூரியன் வரும்போது பெரிய அளவுல கெடுதல்கள் அந்த மகர லக்கணக்காரர்களுக்கு கொடுக்க மாட்டாருங்க. ஏன் சூரியன் 8ஆம் அதிபதி அப்படிங்கறனால அவர் லக்கணத்துக்கு பாவத் பாவக அடிப்படையில் 6ஆம் பாவகத்துல மறைவாருங்க. அதனால தன்னுடைய வீட்டுக்கு 6, 8, 12 மறையும் கிரகம் அந்த பாவக பலனை செய்யாதுன்ற அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய சூரியன் பெரிய அளவுல கெடுபலன்களை தரமாட்டாருங்க. ஆனா என்ன இருந்தாலும் சூரியன் ஒரு அரை பாவர். சூரியன் முழு சுபரும் அல்ல, முழு பாவரும் அல்ல. அரை பாவர் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும். அதனால லக்கணத்துல இருக்கும்போது கொஞ்சம் பாவத்தன்மைகள் இருக்கும். இவர்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை, தைரியம் கொஞ்சம் கூடவே இருக்குங்க. சூரியனுடைய குணங்களை பிரதிபலிப்பவர்களாக இருப்பார்கள் லக்கணத்தில் இருக்கும்போது சூரியன்.